ராவணனின் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறதா? ராவணனின் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னவென்பதை காண்போம். வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் எல்லாம் வீர சக்கரவர்த்தி ராவணனின் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பயணம் செல்வோம். ராவணன் ஒரு மாபெரும் ஞானி மற்றும் சக்தி வாய்ந்த அரசர். அவரது வாழ்க்கை நமக்கு பல முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது. ராவணன் புலஸ்திய மகா முனிவரின் வம்சத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே அவர் பல்வேறு கல்விகளில் மேம்பட்டார். அவர் சகோதரர் கும்பகர்ணன் மற்றும் சகோதரி சூர்பனகை ஆகியோருடன் மிக்க பாசமும் பிணைப்பும் உடையவர். ராவணன் தனது வலிமையாலும் அறிவாலும் இலங்கையின் மாபெரும் அரசராக வலம் வந்தார். அவன் பல்வேறு யுத்தங்களில் வெற்றி பெற்று தனது ஆட்சியை நிலைநிறுத்தினான். ராவணனின் பாசமான மனைவி மண்டோதரியுடன் அவனது காதல் கதை மிகவும் அழகாகவும் மனதிற்கினிய வகையிலும் இருந்தது. மண்டோதரி அவனுக்கு ஆற்றல் கொடுத்தவளும் அவனது பல சவால்களையும் கடந்து செல்ல உதவியவளும் ஆவாள். ராவணன் தன் வலிமையாலும் மேன்மையான யுத்த வீரத்தாலும் பிரசித்தி பெற்றான். அவனுடைய தந்திர வித்தியை மற்றும் அசுர வித்தைகளால் அவன் மிகுந்த சக்தி பெற்றான். யுத்தங்களில் அவர் போராட்டங்களை சிறப்பாக நடத்தி வெற்றியை தனது வழியாக மாற்றினான். அவன் வீரத்தின் சின்னமாக இருந்து தனது படைகளை மேன்மேலும் முன்னேற்றினான். ராவணன் நவவித கல்விகளில் புலமை பெற்றவனாக இருந்தான். அவன் இசையில், தந்திரத்தில் மற்றும் வேதங்களில் ஆழ்ந்த அறிவு பெற்றிருந்தான். அவன் திராவிட பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு உணர்த்தினான். அவன் பல்வேறு யாகங்களில் பங்கெடுத்து தனது ஞானத்தை மேம்படுத்தினான். ராவணன் ஒரு சிறந்த தலைவராகவும் ஆட்சியாளராகவும் விளங்கினான். தனது மக்களை பாதுகாப்பதற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முழு உழைப்பையும் செலுத்தினார். அவர் கட்டுமானங்கள், கலை மற்றும் பண்பாட்டில் முக்கியமான பங்காற்றினார். இலங்கையின் நாகரிக வளர்ச்சியில் ராவணனின் பங்கு மிக பெரிது. ராவணன் ஆன்மீக உணர்விலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். அவர் சிவனின் பக்தராக இருந்தார் மற்றும் சிவ தாண்டவத்தை பாடியவர். தனது தீவிர தவங்களால் அவர் பல வரங்களை பெற்றார். அவன் சிந்தனைகள், தியானம் மற்றும் பக்தி அவனது வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக இருந்தது. ராவணன் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் அவன் தன்னம்பிக்கையுடன் முன்னேறினான். அவன் யுத்த களங்களில் வெற்றி பெற்று தனது லட்சியங்களை எட்டினான். வெற்றி என்பதற்கு முயற்சி தேவை என்பதற்கு ராவணன் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவன் வாழ்ந்த விதம், அவன் சிந்தனைகள், அவன் வலிமை, இவை எல்லாமும் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும் பாடமாகிறது. நண்பர்களே, ராவணனின் வாழ்க்கையை நாம் நமது வாழ்வில் முன்னேற்றத்திற்கும் விடாமுயற்சிக்கும் மற்றும் சுயநம்பிக்கைக்கு ஒரு வெற்றி வகையாக எடுத்துக்கொள்வோம். நன்றி. மேலும் இப்படி பல சுவாரஸ்யமான வரலாற்று வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.